ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் லக்ஷாவோட வீடு. மீனா, சுரேஷ், யுக்தா, லக்ஷா அப்புறம் ராம் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம ராகுல் கட்டிலில் படுத்துட்டு இருந்தாங்க. லக்ஷா, லக்ஷ்மிக்கு தண்ணி வச்சியா? போய் தண்ணி வச்சுட்டு வா, ரொம்ப வெயிலாக இருக்கு. லக்ஷ்மிக்கு ரொம்ப தாகமாக இருக்கும். சரிம்மா, நான் போய் தண்ணி வச்சுட்டு வரேன். அம்மா கிட்ட சொல்லிட்டு லக்ஷா போய் லக்ஷ்மிக்கு தண்ணி வைக்க போறாங்க. லக்ஷ்மி, தோ நான் வந்துட்டேன், உனக்கு நான் தண்ணி வைக்கிறேன். லக்ஷ்மி, தண்ணி குடி லக்ஷ்மி. அம்மா, லக்ஷ்மிக்கு தண்ணி வச்சுட்டேம்மா. சரி லக்ஷ்யா, உனக்கு நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. எனக்கு என்னப்பா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இங்க பாரு லக்ஷ்யா, நீ ரொம்ப நாளா ஸ்மார்ட் வாட்ச் கேட்டுட்டு இருந்தல, அதுதான் நான் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. கால் பண்ணலாம், ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இருக்கு, அப்புறம் ஹெல்த் மானிட்டர் கூட இருக்கு. இது உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அங்கிள், இதே மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் தான் என்கிட்டயும் ராம்கிட்டயும் இருக்கு. எங்களோடது பிங்க் கலர் ஸ்மார்ட் வாட்ச் அங்கிள். ஓ அப்படியா? அதை பார்த்துதான் லக்ஷ்யா ஸ்மார்ட் வாட்ச் வேணும்னு கேட்டுட்டே இருக்காளா? ஆமா அங்கிள். அப்பா, நான் கேட்ட மாதிரியே ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி கொடுத்துருக்கீங்களே, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நான் ரொம்ப நாளாக உங்களை கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்பா, அந்த ஸ்மார்ட் வாட்சை எனக்கு இப்போ நீங்கள் கட்டி விடுறீங்களா? எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி லக்ஷ்யா, உன் கையை காட்டு. லக்ஷ்யா, இந்த ஸ்மார்ட் வாட்ச் நீ பத்திரமா வச்சுக்கணும், எங்கேயும் தொலைக்க கூடாது. சரிம்மா, நான் எங்கேயும் தொலைக்க மாட்டேன். இங்கே பாருங்க, இந்த வாட்ச் எவ்வளோ அழகா இருக்கு என் கையில் கட்டின உடனே. ஆமா லக்ஷ்யா, இது உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. சூப்பரா இருக்கு உனக்கு இது. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்க மாதிரி எனக்கும் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி கொடுத்துட்டீங்க. இனிமேல் நான் எங்க இருக்கேன்னு நீங்க கவலையே பட தேவையில்ல. ஏன்னா ஜிபிஎஸ் ட்ராக்கிங்ல நான் எங்க இருக்கேன்னு உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிடும். ஆமா லக்ஷ்யா, கரெக்ட் தான். சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன். எனக்கும் கடைக்கு போகிற வேலை இருக்குது. ராகுலுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்குறது இருக்குது. அதனால நான் ராகுலை கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். சரி வா மீனா, நானே உணவையும் ராகுலையும் கடையில் விட்டுட்டு போகிறேன். பசங்களா, நீங்கள் பத்திரமா வீட்லேயே விளையாடணும், எங்கேயும் போகக்கூடாது. யுக்தாவோட அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். வா ராகுல், நம்ம கடைக்கு போயிட்டு வரலாம். உனக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம். உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? நம்ம போய் இப்போ வாங்கிட்டு வரலாம். புது ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க போய் வாங்கிட்டு வரலாம். சரிப்பா, நம்ம என்ன விளையாடலாம்? எப்போ பாரு விளையாண்டு போர் அடிக்குது. நம்ம கொஞ்ச நேரம் ஏதாச்சும் டிவியில் பார்க்கலாம். இப்போ ஏதாச்சும் புது படம்லாம் போட்டிருப்பாங்க, நம்ம அதையே பார்க்கலாம். சரி, டிவி ஆன் பண்ணி என்ன வருதுன்னு பார்க்கலாம். என்ன இது, ஃப்ளாஷ் நியூஸ் என்னவோ போட்டுட்டு இருக்காங்க. என்னது, நம்ம ஊருக்குள்ள மம்மி எல்லாம் வந்துருச்சா? அதனால நம்ம எல்லாத்தையும் வீட்டிலேயே இருங்கன்னு சொல்றாங்க. என்ன நியூஸ் இது? என்னால நம்பவே முடியலையே. யுக்தா, லக்ஷ்யா, ராம் அப்புறம் லக்ஷ்மியும் இந்த நியூஸை கேட்டு ரொம்ப பயந்து போயிட்டாங்க. இப்ப என்னப்பா பண்றது? எங்க அப்பா அம்மாவும் எல்லாம் கடைக்கு போயிருக்காங்க. ராகுல் வேற கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆமா லக்ஷ்யா, பயப்படாத, அவங்க இப்ப வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஒருவேளை இந்த நியூஸ் உண்மையா இருந்து மம்மிஸ் நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டா நம்ம என்ன பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்களுக்கு பயமா இல்லையா? லக்ஷ்யா பயப்பட்ட மாதிரி 2 மம்மிஸ் அவங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சு. ஐயோ, லக்ஷ்யா வீட்டுக்குள்ள மம்மிஸ் வந்துருச்சு. இப்போ இந்த பசங்களை எப்படி நம்ம காப்பாத்துறது? லக்ஷ்மி ஜோரா கத்த ஆரம்பிச்சிருச்சு. என்ன யுக்தா, என்னைக்கும் இல்லாம லக்ஷ்மி இப்படி கத்துது. ஏன் இப்படி கத்துதுன்னே தெரியலையே. வா போய் பார்க்கலாம். இரு லக்ஷ்யா, வேற யாரோ நம்ம கிட்ட நடந்து வர மாதிரி சத்தம் கேக்குது. நம்ம வீட்டுக்குள்ள யார் வர போறா? இங்கெல்லாம் யாருமே வரமாட்டாங்க. நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்ல. ஐயோ, இங்கே பாரு யுக்தா, மம்மிஸ் வந்துருச்சு. நம்ம நியூஸ்ல பார்த்தோமே அது மாதிரியே இருக்கு. காப்பாத்துங்க எங்களை.
நம்ம எல்லாம் இப்ப எப்படிதான் தப்பிச்சு ஓடுறது? வாங்க நம்ம எங்கேயாச்சும் ஓடிரலாம். யுக்தா, லக்ஷ்யா இங்க ஓடி வாங்க. நம்ம போய் கட்டில் கடியில ஒளிஞ்சுக்கலாம். அங்க மம்மிஸ் வராது. வாங்க சீக்கிரம் 2 பேரும் ஓடி வாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ராம் கட்டில் கடியில போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஓடி வாங்கப்பா, சீக்கிரம் வாங்க, இங்க இடம் இருக்கு, வாங்க சீக்கிரம். ராம், இதுங்க எங்கள் முடியை பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டேங்குதுங்க. எங்களை காப்பாற்று. எப்படி நாங்கள் ஓடி வர்றது? ஏய், என் முடியை விடு, என் முடியை விடு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யுக்தாவும் ராம் கிட்ட ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ராம், சீக்கிரம் இடம் விடு கொஞ்சம், நானும் வரேன். ஏய், என்னப்பா என்னை விட்டு ஓடிட்டீங்க? நானும் வரேன். நான் எங்கே ஒளிஞ்சுக்கிறது? அந்த கட்டில் கடியில் இடமே இல்லை, நான் இங்கே ஒளிஞ்சுக்கிறேன். லக்ஷ்யா போய் ரூம்ல கட்டில் கடியில ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இங்க பாரு, இந்த பசங்க எல்லாம் ஓடி போய் கட்டில் கடியில ஒளிஞ்சிருக்காங்க. வா சீக்கிரம், அவங்கள வெளியே இழுத்துக்கலாம். 2 மம்மியும் வேக வேகமா ராமும் யுக்தா இருந்த கட்டில் கிட்ட போயிடுச்சுங்க. பசங்களா, நீங்க இங்க ஒளிஞ்சுக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சீங்களா? வாங்க வெளியே, இன்னைக்கு நாங்க உங்களை சாப்பிடாம விட மாட்டோம். என்னை விடுங்க, என்னை இழுக்காதீங்க. அங்க பாரு, அந்த பையனும் அங்கதான் இருக்கான். அவனையும் சீக்கிரம் இழுத்து இங்க படுக்க வையி. என்னை விடு, நான் வரமாட்டேன். அங்க பாரு, அந்த சின்ன பொண்ணு அங்க படுத்திருக்கு, அந்த கட்டில் கடியில. போ சீக்கிரம், இழுத்துக்கிட்டு வா. நீ என்கிட்ட இருந்து எங்கேயுமே தப்பிக்க முடியாது. வா இங்க. என்னை விடு, நான் வரமாட்டேன், என்னை விட்டுரு. அதெல்லாம் முடியாது. உங்க 3 பேரையும் நாங்க இப்ப கொண்டு போக போறோம். ஏய், என்னப்பா பண்ணுறது? இவங்க நம்மளை இங்கேன்னு தூக்கிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது. எங்க ஓட பாக்குறீங்க? இங்கே இருங்க. எங்கேயாவது ஓடுனீங்கன்னா அவ்வளவுதான். நாங்க இந்த குச்சியில உங்களை கட்டி எங்க வீட்டுக்கு கொண்டு போக போறோம். சீக்கிரம் அந்த குச்சிய கொடு. இந்த பசங்க காலெல்லாம் இந்த குச்சியில கட்டி போடலாம். அப்பதான் தூக்கிட்டு போக வசதியா இருக்கும். வாங்கப்பா, நம்ம எங்கேயாச்சும் ஓடிரலாம். வாங்க சீக்கிரம் எந்திரிச்சு வாங்க, ஓடிரலாம். நம்ம தப்பிச்சு எங்கேயாச்சும் போயிடலாம். ஆமாம், வாங்க சீக்கிரம், நம்ம தப்பிச்சு ஓடிடலாம். 3 பேரும் தப்பிச்சு ஓட பிளான் பண்ணி எந்திரிச்சு ஓட ட்ரை பண்றாங்க. ஆனா மம்மிஸ் அதை பார்த்துட்டாங்க. நில்லுங்க, நீங்க எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது. பசங்களை மம்மிஸ் துரத்தி பிடிச்சு அவங்க காலெல்லாம் இந்த குச்சியில கட்டி இப்ப அவங்க வீட்டுக்கு கொண்டு போறாங்க. ஐயோ, கால் வலிக்குது, எங்களை விட்டுருங்க, எங்களை விட்டுருங்க. லக்ஷ்மி, நீ போய் எங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வா சீக்கிரம். அதெல்லாம் உங்களை விட முடியாது. நாங்க ரொம்ப நாளா பசியில இருக்கோம். உங்களெல்லாம் நாங்க இன்னைக்கு சாப்பிட போறோம். லக்ஷ்மி போய் எங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வரும். ஆனா இவங்க அது வரைக்கும் இங்க இருக்க மாட்டாங்க. நம்மள இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? எப்படி நம்ம இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது? நீங்க என்ன பண்ணாலும் எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மம்மிஸ் பசங்களை அவங்க இருந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஐயோ, இந்த இடத்த பார்த்தாலே பயமா இருக்கு. இங்க யாருமே ஜனங்களே காணோம். இது ஒரு பழைய வீடு மாதிரி இருக்கு. மழை வேற இருக்கு. நம்ம எங்க தப்பிச்சு ஓடுறதுன்னே தெரியல. பசங்களா, இங்க வெளியே வாங்க. உங்களுக்காக நாங்க என்ன கொண்டு வந்திருக்கோம்னு பாருங்க. வாங்க வெளியே, சீக்கிரம் வந்து பாருங்க. நம்ம தான் இங்க இருக்கோமே. இவங்க யார கூப்பிடுறாங்க? யார் வர போறாங்கன்னு தெரியலையே. அந்த வீட்டோட கதவு மெதுவா திறக்குது. யாரு உள்ள இருந்து வராங்கன்னு நம்மளும் பார்க்கலாம். கதவு திறந்த உடனே ஒரு சின்ன மம்மி வெளியே வந்து எட்டி பார்த்துச்சு. அம்மா, அப்பா, கூப்பிட்டீங்களா எங்களை? என்ன கொண்டு வந்திருக்கீங்க? எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. பார்த்தா பின்னாடியே இன்னொரு மம்மியும் வெளியே வந்து நிக்குது. நீங்க 2 பேரும் வர எவ்வளவு நேரம்? எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. ஏன் நீங்க இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? சீக்கிரம் எங்களுக்கு சாப்பிட கொடுங்க. ஐயோ, இது என்ன? 2 சின்ன மம்மி வேற இவங்க வீட்ல இருக்கு. இவங்களுக்காக தான் நம்மளை இங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இவங்க நம்மளை சமைச்சு இவங்களுக்கு தான் கொடுக்க போகிறாங்க. நம்ம என்ன பண்ணுறது? எப்படி இங்கேருந்து தப்பிக்கிறது? எங்கள் கிட்ட வராத, தூரமாக போ, எங்கள் கிட்ட வராத, எங்களை விட்டுரு, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். எங்கள் கால் வேலை வலிக்குது, முதல்ல கழட்டி விடு சீக்கிரம். பசங்க எல்லாம் இந்த சின்ன மம்மியை பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சின்ன மம்மிங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா இப்போ இந்த பசங்களை சமைச்சு உங்களுக்கு கொடுக்க போறாங்க. எங்களை விட்டுருங்க, எங்களை விட்டுருங்க. இவங்க ரொம்ப ஆடிட்டு இருக்காங்க. இவங்க படுக்க வைங்க, இல்லைன்னா இவங்க எங்கேயாச்சும் தப்பிச்சு ஓடிடுவாங்க.
ஐயோ படுக்க வேற வச்சுட்டாங்க. நம்ம எப்படி இப்ப எந்திரிச்சு ஓடுறது? நம்ம காலை வேற கட்டியிருக்காங்க. இரு ராம், பயப்படாத, நம்ம அப்பா அம்மா வந்துடுவாங்க. லக்ஷ்மி அவங்கள கூப்பிட போயிருக்கு. யாரு வந்தாலும் உங்களை காப்பாற்றவே முடியாது. நாங்க போய் சமைக்க தேவையான பொருள்லாம் எடுத்துட்டு வரோம். பசங்களா, இவங்கள நீங்க இங்கேயே பத்திரமா பார்த்துக்கோங்க. நாங்க இவங்கள பாத்துக்கிறோம். நீங்க சீக்கிரம் போய் கொண்டு வாங்க, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. நான் இவங்கள கடிச்சு பாக்குறேன், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படின்னு ஒரு சின்ன மம்மி போய் ராம் காலை கடிச்சிருது. ஐயோ என் கால் போச்சு, என்னவ விடு, என் கால் வலிக்குது. ஐயோ நான் மறந்தே போயிட்டேன். என்கிட்ட தான் ஸ்மார்ட் வாட்ச் இருக்கே, எங்க அப்பாவுக்கு கால் பண்ணலாம். எங்க அப்பாவே என்னவ ஜிபிஎஸ்ல ட்ராக் பண்ணி நம்மளை இப்ப வந்து காப்பாத்திடுவாரு. கொஞ்ச நேரத்திலே மீனாவும் சுரேஷும் வீட்டுக்கு வராங்க. ஆனா பசங்களை யாரையுமே வீட்டில் காணோம். அவங்க ஊருக்குள்ள மம்மிஸ் வந்திருக்கிறது தெரிஞ்சு சுரேஷ்க்கும் மீனாக்கும் ரொம்ப பயமாயிடுச்சு. மீனா, எனக்கு என்னவோ அந்த மம்மிஸ் வந்து நம்ம பசங்களை தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு சந்தேகமா இருக்கு. இரு, ஜிபிஎஸ்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு நான் ட்ராக் பண்றேன். ஆமா, சீக்கிரம் அவங்க எங்க இருக்காங்கன்னு பாருங்க. எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு. அக்கா எங்க காணோம்? எனக்கு அக்கா வேணும். அக்காவை கூட்டிட்டு வாங்க சீக்கிரம். சுரேஷ் ஸ்மார்ட் வாட்சை வச்சு லக்ஷ்யா எங்க இருக்காங்கன்னு ட்ராக் பண்றாரு. மீனா, லக்ஷ்யா இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஊருக்கு வெளியே ஒரு மலை இருக்கு, அது கிட்ட தான் காட்டுது. நீ சீக்கிரம் வா, ராகுல இங்க டென்ட்ல படுக்க வச்சுட்டு வா. நம்ம போய் பசங்களை கூட்டிட்டு வந்துடலாம். ராகுலை பத்திரமா டென்ட்ல படுக்க வச்சுட்டு மீனாவும் சுரேஷும் பசங்களை தேடி கிளம்பிட்டாங்க. எங்க அப்பா ஸ்மார்ட் வாட்ச் வச்சு இந்நேரம் நம்ம எங்க இருக்கோம்னு கண்டுபிடிச்சிருவாரு. எந்நேரம் வேணா வந்துருவாங்க. அந்த பெரிய மம்மிஸ் வரதுக்குள்ள அவங்க வந்துட்டாங்கன்னா நம்மளை காப்பாத்திரலாம். மீனா, இங்க பாரு, இதுதான் அந்த இடம். நம்ம பசங்களை அங்கதான் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நம்மனால அவங்கள காப்பாத்த முடியாது. நானு நம்ம அம்மன் கோயில் பூசாரி ஐயாக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். அவரு இப்ப வந்துருவாரு இங்க. நீங்க 2 பேரும் பயப்படாதீங்க, உங்க பசங்களை நான் காப்பாத்திடுறேன். இங்க பாருங்க, அம்மனுக்கு பூஜை பண்ண குங்குமம் என்கிட்ட இருக்கு. இத வச்சு நம்ம அவங்களெல்லாம் விரட்டிடலாம். கவலைப்படாம இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். பசங்களா, நாங்க வந்துட்டோம். சமையலுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்ப இவங்களை எடுத்துட்டு போய் நம்ம சமைக்கலாம். வாங்க சீக்கிரம். ஐயோ இவங்க வந்துட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? இன்னும் நம்ம அப்பா அம்மா யாரையுமே காணோம். இனிமேல் நம்மளை யாரையுமே இவங்க கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. அவ்வளோதான், இவங்க நம்மள சாப்பிட போறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. ஏய், ஒழுங்கா இந்த பசங்களை விட்டு நீங்க ஓடிருங்க, இல்லைன்னா உங்களை எல்லாம் நான் அழிச்சிருவேன். பூசாரி ஐயா அந்த 4 பேயையும் மிரட்டினாரு. எங்களை யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. வாங்க, உங்களையும் சேர்த்து நாங்க சமைச்சு சாப்பிடுறோம். எங்க அம்மனோட சக்தி உங்களுக்கு தெரியாது. இருங்க, உங்களை நான் என்ன பண்றேன்னு பாருங்க. பூசாரி ஐயா பூஜை செஞ்ச குங்குமத்தை எடுக்கிறாரு. நம்ம இனிமேல் கவலைப்பட தேவையில்ல. பூசாரி ஐயா நம்மளெல்லாம் எப்படியாச்சும் இதுங்க கிட்ட இருந்து காப்பாத்திடுவாரு. ஆமா ராம், பயப்படாத. யுக்தா லக்ஷ்யா ராமுக்கு இப்பதான் தைரியமா இருந்தது. நீங்க பசங்களை விட்டுட்டு ஓடுறீங்களா இல்லையா? இப்ப பாருங்க, உங்களை நானு என்ன பண்றேன்னு பாருங்க. பூசாரி ஐயா குங்குமத்தை எடுத்து போடுறாரு. ஐயோ இவர் என்ன போடுறாரு? எனக்கு ரொம்ப எரியுது. அப்பா அம்மா என்ன காப்பாத்துங்க இவங்க கிட்ட இருந்து. அவங்கள விட்டுரு, ஒன்றும் பண்ணாத. பூசாரி ஐயா எல்லாரு மேலையும் குங்குமத்தை வச்சுட்டாரு. ஐயோ வேணாம், விட்டுருங்க. நாங்க உங்க பசங்க எதுவும் பண்ணல, எங்களை விட்டுருங்க, நாங்க ஓடிடுறோம். மம்மிஸ் எல்லாம் அலறிட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஐயோ எங்களை விட்டு ஓடுறீங்களே, எங்கனாலையும் தாங்க முடியல, எங்களையும் காப்பாத்துங்க, நாங்களும் வரோம் உங்க கூட அப்படின்னு சின்ன மம்மிஸும் அவங்க பின்னாடியே ஓடிருச்சு. இங்க பாருங்கப்பா, நம்மளை விட்டுட்டு அவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. நம்மளை இப்ப காப்பாத்திட்டாங்க. ஆமா, நம்மள இப்ப யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. ஐயா, எங்க பசங்களை நீங்க காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. போங்க போங்க, முதல்ல பசங்களோட கட்டை அவுத்து விடுங்க. அப்பா அம்மா நீங்க வந்துட்டீங்களா? எங்களை இந்நேரம் இவங்க எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்தது. சரி சரி, பயப்படாதீங்க, நாங்க வந்துட்டோம்ல. அவங்க எல்லாம் இனிமேல் வரமாட்டாங்க. ஐயா ரொம்ப நன்றி. நீங்க நல்ல டைம்ல வந்து எங்களை காப்பாத்திட்டீங்க. இல்லைன்னா அவங்க எங்களை சாப்பிட்டுருப்பாங்க. நம்ம அம்மன் தான் நம்மள எல்லாரையும் காப்பாத்திருக்காங்க. இனிமேல அதுங்க எல்லாம் திரும்ப வரவே வராதுங்க. நீங்க எல்லாம் பயப்படாம இருக்கலாம். அப்பா நீங்க வாங்கி கொடுத்த ஸ்மார்ட் வாட்ச் எங்களை எல்லாம் காப்பாத்திருச்சு பாத்தீங்களா? ஆமா, நீங்க ஏன் எனக்கு காலே பண்ணல? திடீர்னு அந்த பேய்ங்க வந்துருச்சுங்க, எங்களுக்கு காலே பண்ண முடியல.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை பாய். இவங்க எல்லாம் நிஜமான மம்மிஸ் கிடையாது, எல்லாமே பொம்மைங்க தான். நீங்கள் எல்லாம் பயப்படாதீங்க. ஒரு லைக் போட்டுருங்க. பை பாய்.